வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் சிறப்பாக அமையணும்னு வாழ்த்துறோங்க. என்ன வழக்கம் போல அதே கேள்வி கேட்க வேண்டாம்ல, நானே போய் பார்த்துடுறேன். கொடியது, அரியது, பெரியது, இது ஔவையார் சொன்னது இல்லையோ? பெரியது கேட்கின் எரி தவழ் வேலோய் இல்லையோ? ஆனா அதை விட முக்கியமானது இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதுதான். என்ன தெரியுமா? ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க, இனியது, கொடியது, பெரியது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்றைய இல்லத்தரசிகளுக்கு கொடியதுன்னா என்ன? இத நான் படிக்கிறேன், அவங்களுக்கு அது பொருந்துவான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? காது கேளாத கணவன், கருணை இல்லாத மாமியார், கண்டுகொள்ளாத மாமனார், கட்டுக்கு அடங்காத பிள்ளை, கால் தரையில் பாவாத மகள், சொன்னதை செய்யாத வேலைக்காரி, போட்டு கொடுக்கும் உறவுகள், போதாக்குறைக்கு உடல் உபாதைகள், இதைவிட நரகம் வேறு ஏது? இன்னைக்கு ஔவையார் இல்ல, இருந்திருந்தாங்கன்னா முருகன் கேட்டதுக்கு சொன்ன பதிலையும் நான் படிக்கிறேன். ஆனா இதுதான் ரொம்ப நிதர்சனமா எனக்கு தோணுது. எப்படி? காது கேளாத கணவன், கருணையே இல்லாத மாமியார், கண்டுகொள்ளாத மாமனார், கட்டுக்கு அடங்காத பிள்ளை, கால் தரையில் பாவாத மகள், சொன்னதை செய்யாத வேலைக்காரி, போட்டு கொடுக்கும் உறவுகள், போதாக்குறைக்கு உடல் உபாதைகள், இதைவிட நரகம் வேறு ஏது? ஆச்சா, இது இன்றைய நிலை. அன்றைக்கு முருகன் கேட்கிறான், ஔவையாரே அரியது எது அப்படின்னு கேட்ட பொழுது, அரியது கேட்கின் வரிவடிவேலோய், அரிது அரிது மானுடராதல் அரிது. இந்த மானுட பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கல. என்னப்பா பிறவி நம்ம வருத்தப்பட்டுக்கிறோமே. மானுடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த கைகால் மூக்கெல்லாம் ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அதோட வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தா அதுவும் அரியது, ஒரு பெரிய விஷயம். ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. அப்பா, கல்வி ஞானம் எல்லாம் வந்துடுச்சுப்பா, தானமும் தவமும் ஒருத்தர்கிட்டேந்து வராது, அது உள்ளேந்து உங்ககிட்டேந்து வரணும். தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடும். அப்படி தானம் பண்ணி தவமான வாழ்க்கை இருந்ததுன்னா வானவர் நாடுனா ஸ்வர்க்கம் தன்னால கதவு திறந்து நமக்கெல்லாம் வழிவிடும் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் இந்த என்னடா பிறப்பு நம்ம இனிமே சலிச்சுக்க வேண்டாம். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது. அதுலயும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி, அதான் வயசாகி காது கேட்காம இருந்தா பரவாயில்ல, அது அந்த அம்மா சொல்லியிருக்கேன். காது கேளாத கணவன்னா அது என்ன, ஒரு 90 வயசுல காது கேட்கலனாக்கா அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நமக்கு இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கிறான், அரிது. சோ அதை போற்றுவோம். சரி, பெரியது என்ன கேட்டிருக்கா ஔவையார் அப்படின்னா, பெரியது கேட்கின் எரி தவழ் வேலோய். எரி தவழ் வேலோய் அப்படின்னா, முருகா பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் உதித்தோன் இல்லையா? அதாவது திருமாலுடைய நாபி கமலத்தில் உதித்தவன் பிரம்மன், அவன் படைத்ததுதான் இந்த உலகம். அப்போ உலகம் பெருசு, உலகத்தை விட பிரம்மன் பெருசுதான். ஆனா பெரியவன் இல்ல, திருமால் அவனை விட பெரியவன். கரியமாலோ அலை கடல் துயின்றோன், அவர் பெரிய கடல்ல படுத்து தூங்குறவரு. அந்த அலை கடலை குறுமுனி அப்படியே கலசத்தில் அடக்கம். அப்ப இது பெருசு அது பெருசு இது பெருசுன்னு சொல்லிட்டே வந்தவரு கடல் பெருசுங்கிறாரு. ஆனா அந்த கடல் என்னன்னு கேட்டா அகஸ்தியருடைய கமண்டலத்துக்குள்ள போயிடுச்சு. கலசமோ புவியில் சிறு மண். இந்த கலசம் எதை வச்சு பண்றாங்க? மண்ணு இல்லையா? சரி, இந்த புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம். இந்த உலகத்தை யார் தாங்கிட்டு இருக்கான்னா ஆதிசேடன் தன்னுடைய படம் எடுத்த தலையின் மீது தாங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். அந்த அரவு
அரவுன்னா அந்த பாம்பு. உமையவள் சிறுவிரல் மோதிரம். நம்ம பாம்புன்னு சொல்றோமே, அந்த பாம்பு உமையோடைய சுண்டு விரலுக்கு மோதிரமா போட்டுன்னு இருக்கா. உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம், அர்த்தநாரி, பாதி உடம்பு உமையோடது. அப்ப இறைவரோ தொண்டர் உள்ளத்து அடக்கம். ஆகையினால தொண்டர் தான் பெருமை சொல்லவும் அரிதே, பெரிதே அப்படின்னு சொல்லுவா. எது பெருசு? புவனம் பெருசு. அப்ப அந்த புவனத்தை படைச்ச நான்முகன். நான்முகன் திருமாலுடைய உந்தி கமலத்தில் உதித்தவன். சரி, திருமால் பெரிய கடல்ல படுத்திருக்காரு. ஆனா அந்த கடலை குறுமுனி ஒரு மண் கலையத்துல அடக்கிட்டாரு. அப்ப அந்த மண்ணு, இந்த பூமி, அத ஒரு பாம்பு தாங்குது. அப்ப அந்த பாம்பு என்னன்னு கேட்டாக்கா, உமையவள் சிறுவிரல் மோதிரம். இந்த உமையோட பாதி உடம்பு சிவனோடது. அப்ப இறைவன் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா, தொண்டர் உள்ளத்து. இப்ப யார் அவரை நினைக்கிறோம், சிந்திப்பார் சிந்தையுள் நின்றானேன்னு சொல்றோம்ல. இப்ப நம்ம இந்த இடத்துல பரமேஸ்வரா அல்லது மகாவிஷ்ணுவே கிருஷ்ணான்னு நினைக்கிற போது அவன் உள்ளத்துல வந்து இருக்கிறான்ல. அப்ப எது பெருசு? புவனம் அல்ல, நான்முகன் அல்ல, அலைக்கடல் அல்ல, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. முதல்ல அந்த அம்மா சொன்னது நரகம், அதுக்கு அடுத்தது அரிது பெரிது. இப்ப இனியது, உலகத்திலேயே ரொம்ப இனிமையானது எது தெரியுமா? இனியது கேட்கின் தனி நெடு வேலோய். தனி நெடு வேலை பிடித்தவனே முருகா, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. நம்ம எப்பவான ஏகாந்தமா இருந்து பார்த்திருக்கோமா? தனிமையில் சுகம். தனிமையில் சுகம்னா நீ உனக்குள்ள ஒடுங்கி அப்படி ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்கிற பொழுது கிடைப்பது ஒரு ஆனந்தம். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல். இறைவனை கும்பிடுகின்ற பொழுது ஒரு ஆனந்தம் வரும். அது எப்படின்னு கேட்டா, அதனினும் இனிது அறிவினர் சேருதல். நல்ல அறிவாளிகளோட கலந்து கூடி இருப்பது, நல்ல சத் சங்கம், அதிலும் இனிது. அதனிலும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. நீ கனா கண்டாலும் அதுல அறிவுள்ளோர்களை காண வேண்டும். நிஜமாவும் அறிவுள்ளோர்களை நீ சேர வேண்டும். அதுதான் இனிமையை தவிர வேற எதுவுமே இனிமை இல்லை. இப்ப நம்மள கேட்டா இனிது இனிது எதுனா சர்க்கரை இனிதும்போம். இல்ல நம்ம லெவலுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு திரைப்படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுடைய லெவலா நினைப்போம். இல்லை, ஔவையார் அப்பேற்பட்ட கற்றறிந்தவள். அவ என்ன சொல்றா? ஏகாந்தம் இனிது. அந்த ஏகாந்தத்தில் இறைவனை நாடுதல் இனிது. அதைவிட இனிது அறிவுள்ளோரை சேருதல். அப்புறம் அறிவுள்ளோரை, ஞானம் உள்ளவர்களை கனவிலும் நனைவிலும் சிந்திப்பதுதான், பார்ப்பதுதான் சொல்லிட்டா. சரி, இவ்வளவுலாம் சொன்னால, முருகன் சும்மா இல்ல, அவளை கேட்கிறான். ஔவையே, கொடியது எது அப்படின்னு கேட்கிறான். உலகத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்ப நல்லதெல்லாம் சொல்லியாச்சு. அரியது எது? நம்மளுடைய மானுட பிறவி. இனிமே அதை பத்தி குறை சொல்லக்கூடாது. நம்ம நல்லாவே இருக்கோம், நல்லாதான் படைச்ச, நம்ம நன்றாகவே படைத்து இருக்கிறான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொன்னது போல. இப்ப கொடியது என்னன்னு கேட்டா, கொடியது கேட்கின் நெடிய வெல் வேலோய். நீண்ட வெல்கின்ற வெற்றி தரக்கூடிய வேலை பிடித்த முருகா, கொடிது கொடிது வறுமை கொடிது. இப்ப நீங்க யாரானு ஏழையா இருக்கிறவன்ட்ட போய் இந்த மாதிரி ஔவையார் சொல்லிருக்காரா, யூ ஆர் டெல்லிங் மீ அப்படிமா. என்னன்னு கேட்டா, நானே வறுமையில மாட்டிட்டு இருக்கேன், நீ என்ன நீ வந்து என்கிட்ட சொல்றேன்னு. கொடிது கொடிது வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை. ஒரு 7-8 வயசு குழந்தை, 4-5 வயசு குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த வறுமையில அதை விட கொடுமை என்ன முடியும்? இளமையில் வறுமை கொடிது. அதனினும் கொடிது ஆற்றொணா தொழுநோய். அதாவது தீர்க்க முடியாத நோய் வந்தாலும் கொடிது. அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர். இவ்வளெல்லாம் விட்டாருப்பா. வறுமை கொடிதுன்னாரு, இளமையில் அது தொழில் நோய், அதாவது நோய் வந்ததுன்னாக்கா அது கொடியதுன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அன்பே இல்லாத ஒரு சிடுமூஞ்சியா ஒரு பொண்டாட்டி மட்டும் வந்து வாச்சிட்டான்னா அதுதான் கொடிது அப்படின்னாரு. சரி, அதோட முற்றுப்புள்ளி வைக்கிறாரான்னு பார்த்தா இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவளோட கையால சாப்பிடுறத போல கொடுமை வேற ஒண்ணுமே இல்லைன்னு. இது புரியுதா? பெண்டாட்டி அன்பே இல்லாதவள், ஆனா அத சாதத்தை கொண்டு வடிச்சு டொப்புன்னு இலையில போட்டு அந்த பாத்திரத்தை அப்படி தட்டி, தா சாப்பிடு அப்படின்னு சொல்ற பொழுது
அதை சாப்பிடுகின்ற கொடுமை இருக்கிறதே. அப்ப அது ஔவையார் இதெல்லாம் எங்க இருந்தோ பார்த்திருக்கிறாங்க. அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர்னு சொல்லிட்டு, அதனினும் கொடிது இன்புற அவர் கையில் உண்பது தானேன்னு முடிச்சா, இப்போ நான் தான் நினைச்சுக்கிறேன், ஔவையார் இத்தனையும் விஷய ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷய ஞானம் தெரிஞ்சு பேசுறான்னா அந்த பேசுவதில் ஒரு அழகு இருக்க வேண்டும். இப்ப இந்த பேச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படிம்பாங்கல்ல, அப்படி இல்லாம இது நிஜத்துக்கு சொல்லுகிறேன். இப்ப அண்மையில் எனக்கு ஒருவர் குறுஞ்செய்தி அனுப்பிட்டார். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நடக்கின்ற உலகப் போர் முடிய வேண்டும், இந்த உலகப்போர் நிறுத்தத்துக்கு நம்மால ஏதான் செய்ய முடியுமா அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட நாங்க ஒரு பிரஷ்னம் கேட்டோம். பிரஷ்னம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி, குறிப்பு கருதி. குறிப்பு அப்படின்னாக்கா, அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த அத்தை பொண்ணுக்கு மாமா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு வீட்டுல சின்ன வயசுலயே சொல்லியிருப்பாங்க. ஆனா ஜாதகம் பார்க்கணுங்கிற போது கொஞ்சம் தயக்கம். ஒருவேளை ஜாதகம் சேரலைன்னா, சின்ன வயசுல விளையாட்டுக்கு சொல்லிட்டோம், இவனுக்கு அவதான் அவளுக்கு இவதான் சொல்லிவிடுறோம், தொட்டிலேயே சொல்லிடுறோம். இப்ப என்ன பண்ணலான்னு பொழுது ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இந்த வீட்டுல இருக்கிற பெரியவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஒரு ஒரு காகிதத்துல மல்லிகைப்பூ, வெள்ளைப்பூ, ஒரு காகிதத்துல அரளிப்பூ அல்லது ஏதாவது சிகப்பு பூ, ரிட்சிப்பூ, அந்த மாதிரி ஏதாவது பொட்டலம் கட்டிட்டு குளிச்சு முழுகிட்டு நெத்தியில திருமண் இட்டுட்டு அல்லது திருநீர் இட்டுட்டு அந்த சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சு இது ரெண்டையும் குலுக்கி போட்டு, எல்லா சுற்றத்தாரும் அங்க நிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம், நெகட்டிவா வந்துருமோ. அந்த பொண்ணுக்கே இருக்கலாம், அந்த பையனுக்கே இருக்கலாம், ஆனாலும் முடிவு இறைவனுடையது அப்படின்னு நம்பின காலத்துல அந்த வீட்டுல விவரம் தெரியாத ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை கூப்பிட்டீங்க, வா இதை எடு அப்படிம்பாங்க. இந்த வெள்ளை பூ வந்ததுன்னா உத்தரவு ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சிகப்பு பூ வந்தா வேண்டாம்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க மனசுல ஒரு குறிப்பு வச்சுப்பாங்க. இது அந்த காலத்துல ஏய் பூ போட்டு பார்த்துருப்பா அப்படிம்பாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொன்னா என்ன முட்டாள்தனமா இருக்கு, என்ன பூல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதே அப்படி பேசினவன் அவன் சின்ன வயசுல இருக்கும்போது இதுல ஏதாவது உன்னை தொடும்பான், நான் பாஸா ஃபெயில் ஆபான், அந்த எதிராளி 2 பேர்லையும் பிடிப்பான், நீ பாஸும் இல்லை ஃபெயிலும் இல்லை, உன்னை ஸ்கூல்ல விட்டே ஓட்ட போறாங்கன்னு அர்த்தம். இப்ப சொல்லுவாங்க வார்த்தைக்கு, சி இதெல்லாம் முட்டாள்தனம், ஆல் ஃபூலிஷ் பிலீஃப்ஸ் அப்படியெல்லாம் சொல்லிடுவான். அந்த காலத்துல முட்டாள்தனமா இல்லை, அவங்க நல்லாவே இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இந்த பேச்சு அப்படிங்கிற பொழுது இந்த வார் முடியறதுக்கு நாங்க ஒரு பிரஷ்னம் கேட்டோம். அப்பொழுது கிடைத்த உத்தரவு என்ன தெரியுமா? இந்த ஸ்லோகத்தை சொன்னால் எல்லார் வீட்லையும் விளக்கேத்தி வச்சு சாயங்கால நேரத்துல 5:30லேருந்து 6க்குள்ள, 5:15 அதுலேருந்து 6க்குள்ள சுவாமி கிட்ட எரியற விளக்கு இல்ல, தனியா ஒரு விளக்குல எண்ணெய் விட்டு ஏத்தி வச்சுட்டு, வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோபிரக்ஷது. இந்த ஸ்லோகத்தை குறைந்தது 12 முறையாவது சொன்னீர்கள் என்றால் இந்த உலகப் போரை நிறுத்த முடியும் அப்படின்னுட்டு எனக்கு அந்த ஒரு குறுஞ்செய்தி வந்த பொழுது நான் பார்த்தேன். அந்த அவர் நீளமா ஒரு செய்தி அமைச்சிருந்தார், இந்த ஹியூமர் கிளப் சேகரன். இதுல இருந்து இந்த ஸ்லோகத்தை மட்டும் எனக்கு வெட்டி தர முடியுமா அப்படின்னு. எனக்கு ஓரளவு இதெல்லாம் செய்வேனே தவிர இந்த செல்போன்ல வர குறுஞ்செய்தியை இங்க வெட்டி அங்க வெட்டி அதெல்லாம் தெரியாது. பார்த்தேன், இந்த மைக்க பிடிச்சு அமுக்கிக்கிட்டு வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோபிரக்ஷது, இதுதான் என்னால கட் பண்ண முடிஞ்சது, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப நான் ஏன் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வேதனை. என்ன, உலகத்துல இவ்வளவு பெரிய போர் வருது, அவன் எண்ணெய் கிடங்குல பாம்பு போடுறாங்க, நமக்கு எண்ணெய் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, மக்கள்லாம் பழையபடி வரட்டி விறகு அப்படின்னு போக வேண்டிய காலம் வருமா, அப்படி எல்லாம் சிந்தனை பயங்கரமா ஓடுகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா இறைவனை சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
இத பகிர்ந்துகிட்டேன். முடிஞ்சவங்க செய்யலாமே, நமக்கு தெரிஞ்ச நம்ம கிட்ட யாரோ ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்கன்னா அதை பகிர்ந்துக்கலாம் இல்லையா? அதான் சொன்னேன். ஆனால் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தெய்வம் யார்? மகாவிஷ்ணு. ஆனால் மகாவிஷ்ணுவே கிருஷ்ணராக வந்த பொழுது இந்த பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தைக்கு அவர் தோற்று போனார். கண்ணன் தோற்று போனாரா? யாரிடம்? அப்படியெல்லாம் உங்களுக்கு எண்ணம் தோணுது இல்ல? அவர் எப்படி ஐயா தோற்பார் இல்லையா? ஆனால் ருக்மிணி, சத்யபாமா, நக்னஜித் என்று அவருக்கு அஷ்ட பாரியைகள், 8 பாரியைகள். அவங்க வீட்டுக்கெல்லாம் இவர் போயிட்டு என்ன பண்றாரு, எல்லாரையும் சௌக்கியமான எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சத்யபாமா வீட்டுக்கு வரார். கதவை தட்டுறார். இதத்தான் அந்த காலத்துல டிராமால பாடுவாங்க. காமி சத்யபாமா கதவை திறவாய், கதவை திறவாய், 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 எந்தன் காமி சத்யபாமா கதவை திறவாய் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. எஸ்ஜி கிட்ட பாடலான்னு சொல்லுவாங்க. இவர் கதவை தட்டி பார்த்தார். அப்ப வேலைக்காரி கிடுகிடுன்னு கதவை திறக்க, நீ ஒன்னும் திறக்க வேண்டாம், போவுள்ள சொல்லிட்டு. யார் அது என் வீட்டு கதவை திறப்பது? கேட்கறது யாரு? சத்ராஜித்தினுடைய மகள் சத்யபாமா. நான் தான். மாதவா அப்படின்னு அவர் பதில் சொல்றார். மாதவ, மாதவ என்றால் வசந்த ருத்து, மழைக்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், கோடைக்காலம், மழைக்காலம். வசந்த காலம் என்று இருக்கும்போது இது வசந்த காலம் அல்லவே, மாதவா என்று சொல்வது வசந்த காலம் இது இல்லையே அப்படின்னு. சரி, நான் தான் தரணீதரன் அப்படின்னாரு. தரணீதரன்னா இந்த உலகத்தையே தாங்குபவன். ஓ, இந்த உலகத்தையே தாங்குபவன் ஆதிசேஷன். நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த புவியோ ஒரு தலை அரவின் பாரம், பாரம்னு சொன்னேன் இல்லையா? ஒரு பாம்பினுடைய தலையில் இந்த உலகம் இருக்கிறதுன்னு தான் நம்மளுக்கு தெரியும். அப்ப தரணீதரன்னா, ஓ பாம்பா நீ அப்படின்னு கேக்குறான். நான் பாம்பு இல்லை, நான் பாம்பை கொல்பவன், காளிய மர்தனன். பாம்பை கொல்பவன் என்றால் நீர் கருடனா? எப்படி பாம்பை எது கொல்லுவான்? கருடனா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னையா என்ன சொன்னாலும் என்ன மடக்கு மடக்குன்னு மடக்குறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சக்ரி அப்படிங்கிற. சக்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்கராயுதத்தை கையில் கொண்டவன். அப்பவான அவளுக்கு அது எல்லாமே புரியுது. ஆனா இவரை மடக்கணும் இல்ல, ஏன் இவ்வளவு நாள் என்ன பார்க்கலங்கிறதுக்கு அவ என்ன சொல்றா, ஓ கையில் சக்கரத்தை சுழற்றும் குயவனா நீர் அப்படின்னு கேக்குறாளாம். குயவன் என்ன பண்ணுவான்? சக்கரம் வச்சிருப்பான். அப்புறம் ஒரு கோலை வச்சு அந்த சக்கரத்தை என்ன பண்ணுவான், சக்கரத்துல விட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சக்கரத்தை வேகமா நல்லா சுழற்றி விட்டுருவான். சுழற்றி விடும்போது அது பாட்டு சுத்தும் போது அவன் களிமண் அங்க வச்சு ஒரு பானை பண்ணுவான். அந்த சுத்தர வேகத்திலேயே அப்படியே ஒரு பானை வனைஞ்சிருவான். அது நின்னுச்சுன்னா கூட திருப்பி அதை சுத்தி அதை தொடர்ந்து ஒரு நூலால அந்த செஞ்ச மண் பானையை அறுத்து எடுப்பாங்க. அது ஒரு அழகு பாருங்க. இப்ப நம்ம தோசையெல்லாம் அழகா தோசை திருப்பியில போட்டு அப்படி எடுத்து இப்படி திருப்பி போடுறோமே, அது ஒரு நூலால அப்படியே இந்த களிமண்ணை அறுத்து அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. இவ கேக்குறா, ஓ சக்கரத்தை கையில் சுழற்றும் குயவனா நீர் என்று. இல்லை பாமா, நான் தான் ஹரி வந்திருக்கிறேன். அப்பாடா, கரெக்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம். இப்ப அவ கதவை திறந்துருவா. ஹரி என்றால் வடமொழியில் குரங்கல்லவோ, குரங்கு எதற்காக இங்கே வருகிறது? அப்பதான் கிருஷ்ணர் பார்த்தாராம், பாமா நானும் என்னால முடிஞ்சது மாதவான்னு சொல்லி பார்த்தேன், தரணீதரன்னு சொல்லி பார்த்தேன், சக்கரின்னு சொல்லி பார்த்தேன். இப்ப ஹரின்னு சொன்ன உடனே நீ என்னை குரங்குன்னு சொல்லிட்ட இல்ல, சரி நான் தோத்து போயிட்டு ஒத்துக்கிறேன், நீ கதவை தர அப்படின்ன உடனே அப்படி வாங்க வழிக்கு அப்படின்னு பாமா சொன்னதாக இது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். நான் உங்களோட ஏன் பகிர்ந்துட்டேன்னா, இப்படி பேசினா அதுக்கு அப்படி பதில் சொல்றது. சரி, இதை நீ எங்க போய் கத்துக்கிட்ட?
இது எங்கேருந்து எடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி யாருக்கான்னு தோணுச்சுன்னா, ரொம்ப அழகா கிருஷ்ண பாமா சம்பாதம் அவங்க 2 பேரும் பேசினதாக முந்தி குச்சிப்புடி நாட்டியத்துல ரொம்ப அழகா வேம்புட்டி சின்ன சத்தியம்லாம் ரொம்ப அழகா ஆடுவார். அவர் ஒரு நாடக கலைஞர், அதாவது குச்சிப்புடி நடன கலைஞர் என்ன பண்ணுவார், இந்த பக்கம் கிருஷ்ணர் உடம்பு பூரா நீல நிறமெல்லாம் பூசிக்கிட்டு அவர் கதவை தட்டுவது போலவும், இவ அங்கேருந்து யார் இருக்கிறதுன்னு கேட்டு, இப்ப நான் சொன்னது ஒன்னொன்னையும் அவர் சொல்ல சொல்ல இவள் ஒன்னொன்னுக்கும் அபிநயம் காட்டுவாள். அந்த குயவனா அப்படின்னாக்கா பானை பண்றதெல்லாம் காட்டி, இந்த நாட்டிய நாடகம் பார்த்ததோட எதிரொலி தான் இத்தனை வருஷம் கழிச்சு இதை உங்களோட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னுட்டு. பேச்சுக்கு சொன்னேன்னு சொல்லலாம், வெறும் பேச்சல்ல, அந்த பேசுகின்ற வார்த்தைக்குள் உள் பொதிந்துள்ள இந்த அர்த்தத்தை பார்க்க வேண்டும். கடைசியில நாம வர்மாலி கதீசார்கின்லாம் அவரை கும்பிட்டுட்டு இருக்கோம். அவரே கடைசியில சத்யபாமாக்கு, அம்மா தாயே உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, நீ என்ன கதவை திறந்து விடு, எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க, நான் வாசல்ல எத்தனை நேரம் நின்று உன்னோட சம்பாதம் பண்றது அப்படின்னு கேட்டதாக ஒரு ரொம்ப சுவையான ஒரு விஷயம். ஆக எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நாம ஒண்ணு பேசினோம்னா சுவைப்பட இருக்கணும். ஏதோ நம்மளும் பேசணுங்கிறதுக்காக ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்கும் போது நாமளும் அந்த தத்து பித்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது, அது பேச்சு அல்ல, பேத்தல். அது இல்லாமல் நாம பேசினோம் என்றால் சுவைப்பட பேச வேண்டும், சுருங்க பேச வேண்டும், அந்த பேசுவதில் பொருள் இருக்க வேண்டும், அந்த பொருள் மற்றவர்களுக்கு புரிவதாக இருக்க வேண்டும். எத்தனை விஷயம் நம்ம பாட்டு வாயை திறந்து பேசிடுறோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இனிமே நீங்க பேசுற போது இந்த கிருஷ்ணர் பாமா சம்பாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்படி சொன்னா அவன் அப்படி நினைப்பானோ அப்படிங்கிறத நினைச்சு சொல்வன அழக இனிமையா இருக்கட்டும். திருந்த செய்வன திருந்த செய் போல சொல்வனவும் திருந்த சொல்வது சால சிறந்தது. நன்றி, வணக்கம்.